The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. வாரம் ஒரு சிறப்பு விருந்தினை நிகழ்ச்சி மூலம் சந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர், அதுவும் குறிப்பாக சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் ஐபிஎஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதுவும் முதன் முறையாக ஊடகத்தில், அதுவும் குறிப்பாக தொலைக்காட்சியில் முதன் முறையாக இன்று அவர் நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். அவரோடும் சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்வோம். சார் வணக்கம். வணக்கம் சுபையா. சார் வணக்கம். அது பார்த்திங்கன்னா பல்வேறு பரபரப்பான சூழ்நிலை உங்களை சந்திக்கிறோம். கடந்த சில நாட்களாக சில இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்கு. அது விஷயமா உங்கள் தரப்பு சில வழக்கம் கேட்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு நேர்காணலுக்கு ரெடியாக இருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு ஹவுஸ் வந்து இபி ஸ்டாஃப் எல்லாம் வந்து இபியை கட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் என்ன நடந்தது? இபி கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நடந்தது இஷ்யூவில்? இந்த லேண்ட் வந்து 99லேருந்து ஏன் கண்ட்ரோல்லே இருக்கு. இந்த இபி கனெக்ஷன் 25 இயர்ஸ்லேருந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வேறு பேர்ல இருந்தது, சிங்கிள் பேஜ் இருந்தது. அதுக்கு மேலே நம்ம 3 ஃபேஸ் பண்ணோம். இப்போ என்னோட வீட்டுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்கு, ரெசிடென்சியல் கனெக்ஷன் இருக்கு. இது ஏன் வீடு, இது உலகத்துக்கு தெரியும். கிளம்பக்கம் ஸ்டேஷன்ல எல்லா கான்ஸ்டபிள்ஸ்க்கும் தெரியும், அந்த இதுல எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் காட்டுக்குள்ள இது ஒரே வீடு, சுத்தி எந்த வீடு கிடையவே கிடையாது. நான் இந்த வீட்டில் இருக்கேன். அது வந்து நம்ம கம்ப்ளைனன்ட் விலா வெங்கடேசன், அவன் வந்து அளந்தூர் சப்போர்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு இவர் தான் கட்டியிருக்காரு. இந்த வீட்டில் வந்து இவர் லாஸ்ட் 4 வருஷம் தங்குறாரு. நம்மளுக்குள்ள வந்து எந்த சம்பந்தம் கிடையாது. நான் டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். இது வந்து சப்போர்ட்லேயே நல்லா தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க. இபி பில் எதுவும் பேலன்ஸ் எதுவும் கட்டாமல் இருக்கா? எதுக்காக வந்து கட் பண்ண வந்தாங்க? இந்த மொத்தமாக பில் வந்து 25 இயர்ஸ்லேருந்து நான் தான் கட்டிட்டு இருக்கேன். இந்த பில் வந்து வேற யாரும் கட்டவே இல்லை. முதல்ல சின்ன அமௌண்ட் வரும்போது கேஷ் கட்டிட்டு இருக்கோம், பெரிய அமௌண்ட் வந்து எல்லாம் சேக்ல கட்டியிருக்கேன், டிமாண்ட் டிராஃப்ட்ல கட்டியிருக்கேன். ஒரு பைசா வந்து எனக்கு எந்த இதுல இல்லவே இல்லை. இபி சைட்லேருந்து ஏதாவது ஸ்டாஃபோ இல்லை ஆஃபீஸர்ஸோ யாராவது உங்களுக்கு முன்னறிவிப்பு தான் கொடுத்தாங்களா, இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்தாங்களா? நான் வந்து 19th ஈவினிங் 6 மணிக்கு ஈவினிங் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது லோக்கல் இபி மேன் ஒரு பைக்ல வந்தார், ஆட்டோ ஸ்கூட்டில வந்தார். அப்புறம் சார் நான் டிஸ்கனெக்ட் பண்ண வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், தம்பி யாரும் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க சார், நம்ம சீனியர் ஆஃபீஸர் ஏடி ஏஇ ஏதோ சொன்னார். நான் சொன்னேன், தம்பி அப்போ ஃபோனில் நீ பேச வச்சுக்கோ. அப்போ அவர் கனெக்ஷன் போட்டாரு, இந்த கையில் ஃபோன் கொடுத்தாரு. நான் கேட்டேன் என்ன மேட்டர் சார்? இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ப்ரெஷர் போடுறாங்க, அங்கே ஒரு செல்வம் இருக்காரு, அந்த செல்வம் வந்து சூப்பர்வினியன் சொல்லியிருக்காரு, அப்படியே என் வந்து ப்ரெஷர் வந்துருக்கு. நான் சொன்னேன், இது கரெக்டா, நீங்கள் செஞ்சலாமா? இல்லை சார் இது கரெக்ட் இல்லை, நம்ம செய்ய மாட்டோம். பட் சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், இம்மிடியட்டாக டிஜிக்கு எஸ்எம்எஸ் போட்டேன். இந்த மாதிரி நான் தகவல் வருது, இது வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, யார் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணனா நடவடிக்கை எடுத்துக்கோங்க. ஸோ திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு, மொத்தம் டிவிக்காரர் மற்றவங்கள ஃபோன் பண்ணாங்க. அது எப்படி அவன் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. சொன்னா நான் சொன்னேன், இது வதந்தி மாதிரி தெரியுது, இப்போ இதுவரை யாரும் டிஸ்கனெக்ட் பண்ணலை, பட் வந்து ஒரு ஆளை வந்தார், அவர் போயிட்டார். அடுத்த நாள் 3 மணிக்கு என் வீட்டுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அவன் கூட ஒரு 2 பேரும் வராங்க. வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இது என்ன லெட்டர்னா, செக்ரட்டரி எனர்ஜி விலா வெங்கடேசன். அந்த லெட்டர் என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னா, என் வீட்டுக்கு டெம்பரரிலி நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணீங்க. நான் சொன்னேன், இந்த லெட்டர் வந்து எனக்கு அட்ரஸ் பண்ணல, எனக்கு நீங்க அட்ரஸ் பண்ணியிருந்தா நான் வாங்கியிருக்கேன். நீங்க எவ்வளோ வேலை செய்யுங்க, நீங்க ஆஃபீஸ் போங்க, ஆஃபீஸ்ல போய் இது கூட ஒரு லெட்டர் அட்டாச் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம கிளையண்ட் who happens to be secretary energy, நம்ம பாஸ் has given such a letter. அப்போ 25 இயர்ஸாக இபி, அந்த இபியோடைய பில்லை யார் பே பண்ணுது? இபி வந்து யார் பேர்ல இருக்கு, அவர் பேர்ல தான் கட்டுறோம். பட் நான் கட்டியிருக்கேன். செக் கொடுக்கும்போது யார் செக் வந்து போயிருக்கு, போகும்போது யார் டீட்டெயில் இருந்து போயிருக்கு. கேஷ் கொடுக்கும்போது அதுல பேர் வராது. பட் வந்து அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க வந்து கட்டினாலும் அவன் கட்டாலும் அவன் கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அவங்க அக்கௌண்ட்ல அந்த காசு வரணும்ல. கண்டிப்பா. ஸோ அதனால வந்து அவங்க வந்து எங்கேயுமே கிளைம் பண்ணல, நான் இபி பில் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து என்ன சொன்னாரு, நான் சொன்னேன், நீங்க அந்த லெட்டர் எழுதிட்டு கொண்டு வாங்க, இந்த லெட்டர் எடுத்து கொண்டு வாங்க, நான் லெட்டர் ரிசீவ் பண்ணுவேன், நீங்க என் ரிமார்க்ஸ் கேளுங்க, நான் வந்து
அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 1 week 2 weeks டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுத்துருவேன். அப்புறம் அதை கொண்டு போய் நீங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். நீங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கி அது மேல நீங்க என்ன கரெக்டா நடவடிக்கை எடுத்துக்கணும். அப்புறம் அவர் சைட்ல போய் யார் ஒருத்தர் ரொம்ப நேரம் போன்ல பேசினாரு. சரி சார் நான் ஆஃபீஸ் போறேன், ஒரு லெட்டர் எழுதிட்டு கொண்டு வாரு சொல்லிட்டு போனாரு. 1 hour கழிச்சு பார்க்கும்போது இல்லிட்ரி போஸ்டுக்கு மேலே ஏறி சிவஞானம், அந்த பேர் நம்ம அப்புறம் தெரிஞ்சிச்சு, அந்த வீடியோல இருக்கும், ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன். அதுல வந்து நான் சொல்றேன், தம்பி இது கிரிமினல் ஆக்டிவிட்டி, நீங்க இதை பண்ணக்கூடாது. ஆபீசர் எங்க அவர் கை காட்ட, ஐயா அங்க நிக்கிறாங்க, தள்ளி நிக்கிறாங்க, எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. நான் சொன்னேன் அவன் நிக்கிறாங்க, நீ சின்ன ஆளு ஒண்ணு ஏற்றி விட்டுருக்காங்க, நீங்க ஏற்கனவே எனக்கு தெரியும், நீங்க லைன்ஸ் பண்ணாலே நீங்க அடிக்கடி வருவீங்க. ஓகே, நம்ம வீட்டுல கரண்ட் போனா லாஸ்ட் 4 years 5 years 10 yearsல நான் இமீடியட்டா கிட்ட கேட்பேன், செல்வகுமார் கிட்ட, அங்க வந்து சிவஞானம் கிட்ட கேட்பேன், தெய்வ சிகாமனுக்கு போன் பண்ணுவேன். உங்களுக்கு கால் டீட்டெயில்ஸ் பாருங்க, உங்களுக்கு கரண்ட் வீட்டுல போனா யாரு போன் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்குல்ல. நீ வந்து தெரிஞ்சாலும் நீ இப்ப இப்படி பண்ற, ஐயா நம்ம என்ன பண்றது, மேல அந்த பிரஷர் வருது, சேத்தமி நீ பண்ற, நான் வந்து ரிஸ்டோர் பண்ணி. யார் அந்த பிரஷர் கொடுக்கா? இந்த பிரஷர் வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் பார்த்திபன் நேரா சொல்லிட்டார். என்னன்னு செக்ரட்டரி தான் பண்றா, பீலா வெங்கடேசன் தான் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க, அவன் நம்ம பாஸ். நான் கேட்டேன், தம்பி நீங்க கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கிறா, பிரைவேட் கம்பெனி இது, ஈவன் பிரைவேட் கம்பெனில மேலன்னு சொன்னா தப்பா செய்யக்கூடாது. நீங்க அவன் வந்து இன்னைக்கு இவங்க செக்ரட்டரி, நாளைக்கு செக்ரட்டரி இருப்பாங்களா? நீங்க எக்ஸிக்யூட்டிவ் இருக்கீங்க, நாளைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருப்பீங்க. என்ன சொன்னாலும் நான் வந்து இந்த ஸ்டேட்ல டிஜிபி இருந்தேன். அதெல்லாம் விடுங்க, ஒரு வாடகைக்கு வீட்டுல ஒரு வாடகை தங்குறதுனா அங்கே ஓனர் அது வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா? இல்ல சார் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது நான் கேட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு இது எக்ரிமெண்ட் இருக்கும் கண்டிப்பா. நான் சொன்ன எக்ரிமெண்ட் இல்லைன்னா கூட நீங்க டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. அப்ப இது யார் சொந்த வீடு, 25% இருந்து இந்த கனெக்ஷன் இருக்கு. நான் வந்து மாசம் பில் கட்டிட்டே இருக்கேன். உலகத்தையும் தெரியும், இபி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள். இப்போ அந்த லைனை டிஸ்கனெக்ட் பண்ணாங்களா சார்? அவங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? நான் இமீடியட்டா வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கேன், பிரேஸ் நோட் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அவங்க ஆபீஸ் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸ் வரிசையா எப்படி நடந்தது அதை கொடுத்துருக்கேன். பட் 19th வந்து மிஸ்டேக் பண்ணது வராங்க, அவ வந்து பட முடியாதனால 20th ஒரு லெட்டர் ரெடி பண்றாங்க. ஒரு நாள் கழிச்சு 20th டேட்ல லெட்டர் போட்ட, பேக் டேட்ல போட முடியாது, 20th டேட் போடுறாங்க. 20th போட்டுட்டு 2 hours பேச வராங்க, 1 hour டிஸ்கனெக்ட் பண்றாங்க. இது என்ன ஆப்கானிஸ்தானா, பாகிஸ்தான், ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி பண்ணலாமா? வித்தின் 2 hours நீங்க டிஸ்கனெக்ட் லெட்டர் வாங்கி 2 hours. இது வந்து இதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கா? இதே மாதிரி ஒரு லெட்டர் வந்த உடனே 2 hours நடவடிக்கை எடுத்தது அது இருக்கா? அப்போ ஒரு செக்ரட்டரிக்கு ஒரு ரூல், மத்த ஆளுக்கு என்ன ஒரு ரூலா? இபி டிபார்ட்மெண்ட் வந்து செக்ரட்டரிக்கு சொந்தமா கம்பெனி, பிரைவேட் கம்பெனி. நீங்க ஹையர் ஆஃபீஸர்கிட்ட புகார் கொடுத்தீங்க, பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, புகார், அது மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா? இதுவரை எனக்கு இபி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு இது இல்லை. நான் வந்து மீடியா கிட்ட பேசும்போது மீடியாவில் என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்ககிட்ட வீடோட ப்ரூஃப் கேட்டாங்க, அப்ப நீங்க கொடுக்கலனால பண்ண. நான் சொன்னேன், அவரு வீடோட ப்ரூஃப் கேட்கறதுக்கு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் யாரு? அவர் வீட்டுக்கு வர, நான் வீட்டுல இருக்கேன், டாக்குமெண்ட்ஸ் கேட்கணும்னா எழுதி கொடுக்கணும். நான் டீ கடைக்கு டீ வாங்க போயிருக்கேன். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த கம்யூனிகேஷன் எழுதி தானே வரணும். கண்டிப்பா எழுதி வந்தா தானே நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பேன். எது வச்சு கொடுப்பேன்? ரெஃபரன்ஸ் நம்பர் எங்க? நீங்க டாக்குமெண்ட் கேளுங்க, நான் கொடுப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா இந்த ஃபுல்லா சுத்தின ஒரே வீடு. இபி டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்துக்கும் கான்டாக்ட் நம்பர்ல என் கான்டாக்ட் இருக்கு, என் போன்ல உங்க நம்பர் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு நீங்க வாரம் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பவர் கட் ஆயிட்டே இருப்பேன், வாரம் பேசிட்டே இருக்கேன். நீங்க எத்தனை வாட்டி வந்து இங்க வீட்டுல வேலை பார்த்துருக்கீங்க? இந்த வீட்டுல ஏன் தவிர வேற யாருக்கு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு ப்ரூஃப் வேணும். அப்போ உங்களுக்கு கொடுங்க, லெட்டர் கொடுங்க, நான் எவ்வளவு ப்ரூஃப் கொடுப்பேன், எல்லா ப்ரூஃப் இருக்குல்ல. இப்போ இந்த மீன் டைம்ல உங்க மேல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 செக்ஷன்ல. அதாவது பீலா வெங்கடேசன் கொடுத்த புகார் அடிப்படையில் உங்க மேல கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது நீங்க ஒரு ஸ்பெஷல் டிஜிபி இருந்தாலும்
எப்படி போலீஸ் இப்படி வேகமாக கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி செகண்டே பண்ணுறாங்க? இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? நான் வந்து 2 மாசம் ஊருக்கு போனேன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். சரியா? எனக்கு வந்து இப்போ இவங்க சேலரி கொடுக்கறதில்ல, பென்ஷன் கொடுக்கறதில்ல, என்கிட்ட வந்து பண பிரச்சனை இருக்கு. அதனால நான் வந்து போய் வீட்டில் ஊர்ல என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட கொஞ்ச நாள் இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கும்போது நான் வந்து நீங்க என் ரெக்கார்ட்ஸ் பாருங்க, நான் வந்து 5 இயர்ஸ்ல ஒரு நாள் சீல் கூட எடுக்க மாட்டேன். எந்த போஸ்ட்ல இருந்தாலும் வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் போனேன். நான் 18th வந்தேன். வரும்போது இது டேபிள் சேர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. அங்கே ஒரு ஆளை கோபி சொல்லி இருந்தார். அப்புறம் நான் உள்ள போய் கேட்டேன் அவர்கிட்ட, தம்பி உனக்கு தெரியுமா யார் வீடு? ஐயா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீடு. அந்த டோர் மேல் பாரு, அங்கே வந்து என்ன பேர் எழுதிருக்காங்க? ஐயா ராஜேஷ் தாஸ் எழுதிருக்காங்க. அது நான் தான் ராஜேஷ் தாஸ். ஐயா ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா. அப்புறம் நான் சொன்னேன், தம்பி இப்போ யாரு ஆள் கிடைக்கல, ஒரு ஆள் சொல்லி இந்த ஆள் கொண்டு வந்து பாரு, 2 பேரை வந்திருக்காங்க, ஒரு 3 பேரை வீட் கிளீன் பண்ண சொல்லி கொண்டு வர முடியல, நீ ஒரு 2 நாள் என் கூட இரு, நான் வந்து மொத்தம் ஆள் ரெடி பண்ணி நீ போயிடலாம். முதல்ல ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரு, இல்லை ஐயா என் அப்பா உடம்பு சரியில்லை, நேர்லி இமீடியட்டா போகணும், ரொம்ப சீரியஸா. நான் சொன்னேன் சரி டின்னர் சாப்பிட்டப்போ. அப்புறம் நான் மேலே போனேன் நான் பெட்ரூமுக்கு. அப்புறம் கீழே வரும்போது அவர் இல்லை, போயிட்டார். ஆனால் உங்கள் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் அத்துமீறி வந்தார், 10 பேரோடு உள்ளே வந்தார், வீட்டுக்குள்ளே உள்ளே பூந்து அத்துமீறி உள்ளே பூந்து இருக்க ஆளுக்க மிரட்டினாரு. வரும்போது அதெல்லாம் வந்து நீங்க வர டைம் சிசிடிவி நீங்க பார்க்கலாம். என் வண்டி வந்துச்சு, என் வண்டியில ஒரே டிரைவர் தவிர ஒருத்தர் கிடையாது. இன்னொரு வண்டியில 2 பேரும் வந்தாங்க. அந்த ஆளுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல, இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. அவர் சொல்ல, ஐயா நீங்க வீடு கட்டும் போது நான் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் ஃபேஸ் ஃபேமிலியர் இருக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு 3 பேர் 4 பேர் எடுத்துட்டு வரணும், வீடெல்லாம் கிளீன் பண்ணணும், பெரிய கேம்பஸ். சார் வராங்க, என்னப்பா வராங்க, காலைல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன், ஆள் வரணும், காய்கறி வாங்கணும், அரிசி வாங்கணும். ஐயா காய்கறி வாங்கிட்டு அரிசி வாங்கல, அப்ப இது என்ன மறுபடியும் மார்க்கெட் போகணுமா? அப்ப திட்டாங்க. அவரை ரொம்ப பண்ணி, ஐயா கவல் பண்ணாதீங்க, நான் ஆள் 2 ஹவர்ஸ்ல வர வைக்கிறேன். அப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு எங்க ஒரு ஆள் வராங்க, அதெல்லாம் பிடிக்கல அந்த ஆளெல்லாம். நான் சொன்னேன் நைட்டில் வந்துட்டீங்க, சரி பரவாயில்ல, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு படுத்து காலைல கிளம்புங்க, இல்லை காலையில எல்லாம் அனுப்பிச்சு விட்டு எல்லாரும் நைட்டில் அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து லோக்கல் ஆளு, வீடு கிளீன் பண்ணுறதுக்கு அவங்க மூஞ்சி பார்த்தா கிளீன். இது எந்த டைம் நடந்தது சார்? இந்த இஷ்யூ எப்போ நடந்தது? 18th நான் வந்தேன். 18th நான் வந்தேன். 18 வந்த உடனே இது பார்த்த உடனே 19th மார்னிங் வந்து இமீடியட்டா இன்ஸ்பெக்டர் கிளம்பக்கம் கூப்பிட்டு நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் வந்து திருவிழா, கோயில் திருவிழா இருந்தார். ஸோ இமீடியட்டா நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இந்த கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு. கிரைம் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு ஒரு வந்து சிஎஸ்ஆர் என்ன கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இப்போ எனக்கு தெரியும், இப்போ தெரியும், நான் இவங்க எஃப்ஐஆர் போட்டனால இப்போ தெரியும் இவன் தான் வீட்டுக்குள்ள இது பண்ணிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு தெரியாது. அப்புறம் நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆஃபீஸர், கண்ணல்ல பார்த்தாமே ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸருக்கு பேர் போடக்கூடாது. என்கிட்ட இந்த எவிடன்ஸ் இல்லாத நான் வந்து புகார் கொடுக்கும்போது ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் பேர் அதுல வந்து போடக்கூடாது. ஏன்னா கோபி என்ன சொன்னார்னா தினகரன் நினைச்சிருக்காரு. இப்ப தினகரன் யாரு எனக்கு தெரியல, அது நான் தெரிஞ்சுக்க கூட விரும்பல. ஏன்னா அவரு சின்ன ஆளாவும். அப்புறம் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த யார் பண்ணிருக்காரு. பட் இப்போ வந்து இவங்க புகார் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவர் தான் உள்ள வந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து என் வீட்டுக்கு நான் போகும்போது என் கூட வந்து மொத்தமா ஒரு டிரைவரை இந்த 2 பேரும் பின்னாடி கூட வெளியே இருந்தாங்க, உள்ளே கூட வரல. ஏன்னா நான் திட்டவங்க, நீ ஏன்பா வீடு கிட் பண்ணி ஆள் கொண்டு வரல சொல்லி. அவன் போய் அங்கிருந்து பின்னாடி தள்ளி போய் போன்ல பேசி ஒரு 3 hours கழிச்சு ஒரு 3 பேர் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த இஷ்யூல வந்து உங்க ஏதாவது மோட்டிவ் இருக்கு நினைக்கிறீங்களா? உங்களை பழி வாங்குறதுக்கா மோட்டிவ் ஏதாவது இருக்கு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த சொத்தை வந்து அவன் வாங்கணும். அவன் தெரியும் இந்த சொத்தை எனக்கு, இந்த லேண்ட் கூட எனக்கு அவன் தெரியும். அவன் மனசாட்சி இல்லையா அவங்க அதை டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த ஏரியால ஃபுல்லாமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வாங்கியிருக்காங்க. ரிட்டையர்டு அவன் அப்பா வாங்கல, அது போய் என் அப்பா சொத்து சொல்றாங்களா, அப்பா சொத்து வந்து கொட்டிவக்கம்ல இருக்கு. அந்த ஏரியால எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க, சர்விங் ஆஃபீஸர்ஸ்ல இருக்காங்க. புரியுதுல? அது வந்து டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த இதுல லேண்ட்ல மாங்காய் மரம் 25 வருஷம் முன்னாடி நான் போட்டிருக்கேன்.
அந்த மரம் நீங்க பார்த்தனா 25 இயர்ஸ் இப்பவே தெரியும். அப்போ அந்த வீடு அவங்க வீடு இல்லைங்கிறீங்களா? அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு இல்ல, நான் என்ன சொல்லணும்? அவன் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் பேங்க் வந்து லாஸ்ட் 8 இயர்ஸ் மாசம் 1 லட்சம் கட்டிட்டே இருக்கேன். என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. நான் போலீஸ்க்கு சொன்னேன், நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க, கம்ப்ளைண்ட் வந்த உடனே 20th போட்டிருக்கீங்க எஃப்ஐஆர். இது காட்டுக்குள்ள வீடு, இங்க சிடிஆர் மட்டும் எடுங்க, கால் டீடைல்ஸ் எடுங்க. கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வீட்ல நைட் டைம்ல யாரு தங்குறத லாஸ்ட் 10 இயர்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு கிளம்புக்கம் ஸ்டேஷன்ல 10 வருஷம் கான்ஸ்டபிள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரை எல்லாத்துக்கும் தெரியுது ஐயாவே, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கனால நீங்க சிடிஆர் பார்க்கணும். நீங்க சிடிஆர் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல நைட்லயா இருக்கு. நீங்க நிறைய போன் எடுக்க வேண்டாம், என்னோட போன் எடுத்துக்கோங்க, அந்த பெட்டிஷனர் பில்லா வெங்கடேசன் போன் எடுங்க, எடுத்துட்டு நீங்க செக் பண்ணுங்க அவன் நைட் ஹால்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல யாரை எங்க பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு வந்து எதுவுமே தேவைப்படாது. இந்த கேஸ் வந்து நான் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கேன், இமீடியட்டா கிளாஸ். அது நீங்க ஒரு ஃபார்மர் ஸ்பெஷல் டிஜிபி இருந்தாலும் ஒரு டிஜிபி மேலே அவ்வளோ இவ்வளோ குயிக்காக எப்படி ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு போனாங்கன்னா ஏதாவது எவிடன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? என்ன எவிடன்ஸ் வச்சு பண்ணுறாங்க அவங்க? அதாவது நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஒரு டிஜிபி மேலே இருக்கலாம், ஒரு ஆர்டினரி எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்று தான். ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்காரு? நான் ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, இது வந்து கவுண்டர் பெட்டிஷன். பெட்டிஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, இது வந்து கவுண்டர் பெட்டிஷன். சோ கவுண்டர் பெட்டிஷனுக்கு நீங்க போட்டீங்க, பெட்டிஷனுக்கு போட மாட்டீங்கன்னா ஒரு மோட்டிவ் இருக்கும். நான் வந்து ரெஸ்பான்சிபிள் போலீஸ் ஆபீசர். நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இபி ஆபீஸ் தான் கொடுத்துருக்கீங்க? இல்ல, ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்கேன். என் வீட்டுக்குள்ள நான் இல்லாத டைம்ல யாரு வந்துட்டு டேபிள் சேர் எல்லாம் வந்து தள்ளி பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பண்ணிருக்காங்க. அது கொடுத்துட்டு அதுக்கு வந்து ரிசிப்ட் வாங்கியிருக்கேன். சரி, சிஎஸ்ஆர் போட்டு சிஎஸ்ஆர் நம்பர் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் வந்து அதுல அக்யூஸ் பேரை நான் கொடுக்கல, ஏன்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸ் கிடையாது. இல்ல, ஓகே ஓகே, அதனால நான் வந்து எந்த பேர் சொல்லாம நான் சொன்னேன் நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா காட்டுக்குள்ள வீடு, நீங்க சிடிஆர் எடுத்தா நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசர், கரெக்ட் எவிடன்ஸ் இல்லாம இவர் பேரு அவர் பேரு தப்பு. எனக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அது உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இப்போ பார்த்து நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல சிஎஸ்ஆரோட நிக்குது. அடுத்து உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? என்ன பண்ணேன், இவன் கொடுத்த உடனே அடுத்த நாளா ஸ்டேஷன் போனேன், ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். லெட்டர் என்ன எழுதிருக்கேன், டியர் இன்ஸ்பெக்டர் தீபக் குமார், நீங்க வந்து இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிடிஆர் எடுத்துக்கோ. அப்ப என்னோட சிடிஆர் கம்ப்ளைண்ட் சிடிஆர் கண்டுபிடிங்க. பிசிக்கலி அந்த டைம்ல மொபைல் லொகேஷன் கண்டுபிடிங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் கண்டுபிடிங்க. ரெண்டாவது வந்து அளந்தூர் கோர்ட்ல இவங்க வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டுல யார் தங்குறாரு. அங்க இருந்து இங்க இது வருது, லெட்டர் வருது, இந்த அட்ரஸ்ல வருது. இந்த அட்ரஸ் பேர் என்ன, ஐஜி தோட்டம் டிஜி கார்டன்ஸ். அந்த பேர்ல லெட்டர் வருது. சீஃப் ஆபீஸ்ல இருந்து, டிஜிபி சீஃப் ஆபீஸ்ல இருந்து மாசம் டிஎஸ்பி வந்து வண்டியில வந்துட்டு இங்க லெட்டர் கொடுத்துட்டு போறாரு. ஓகே, அடுத்து வந்து நான் டிஜி இருக்கும்போது இங்க நீங்க சென்ட்ரி போடுவீங்க. டெய்லி போலீஸ் இருக்கும், சென்ட்ரி இருக்கும். சென்ட்ரி கிட்ட கேளுங்க. இங்க பீட் புக் இருந்தது, பீட் புக் வந்து கைது போடுவாரு, அதை செக் பண்ணுங்க. என் பேங்க் லோன் டீடைல்ஸ் எடுத்துக்கோ, ஹோம் செக்ரட்டரியில இருந்து டீடைல்ஸ் எடுத்துக்கோ, அளந்தூர் கோர்ட்ல இருந்து எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கோ, எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட. சரி சார், பேங்க் லோன் நீங்க கட்டுறீங்க, டியூ கட்டுற நீங்க கட்டுறீங்க, வீட்டுக்கான டியூ. ஆனா யார் பேர்ல வீடு இருக்கு? அவங்க பேர்ல வாங்கிருந்தீங்களா? வீடு வந்து என் பேர்ல, உங்க பேர்ல இருக்கு. அவன் வந்து ஐஎஸ் ஆபீசர். அவங்க வந்து ஏதாவது டீடைல்ஸ் கொடுக்கணும்னா பப்ளிக்கு கொடுக்கணும். ஐபிஎஸ் ஆபீசர் ஹோம்க்கு கொடுக்கணும். ஸோ நான் எல்லாம் ஹோம் செக்ரட்டரி கொடுத்துருக்கேன். ஹோம் செக்ரட்டரி கொடுக்கும்போது ஹோம் செக்ரட்டரி வந்து குவெரி போட்டேன், கொஸ்டின் போட்டேன், எங்களுக்கு கேட்டிருக்காங்க, நான் அதுக்கு பதில் கொடுத்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் கொஸ்டின் போட்டேன் நினைச்சிருக்கேன், நான் மறுபடியும் ரிப்ளை கொடுத்துருக்கேன். அவன் மறுபடியும் கொஸ்டின் போட்டு பார்த்துருக்கேன், நான் மறுபடியும் ரிப்ளை கொடுத்தேன். இந்த வீடு வந்து ஒரே ஸ்டேஜ்ல கட்டல. ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங், அடுத்த ஒரு பில்டிங், அடுத்த ஒரு பில்டிங், ஒரு 10-12 இயர்ஸ் நான் மெதுவா கட்டிட்டு இருக்கேன். நான் வேற எங்க சொத்து வாங்கவே இல்லை, இது ஒரே இடத்துல. என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ரெடி பண்ணேன். நான் ரிட்டையர்மெண்ட் டைம்ல இது ஒரு இன்வெஸ்ட்னால நான் ரெடி பண்ணேன். அதனால நீங்க பேங்க் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா 8 இயர்ஸ் மாசம் என் அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிட்டு இருக்கு.
என்டையர் லோனு நான் வந்து வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வரும் அது லேண்ட் கட்டும்போது அவன் கன்சென்ட் லெட்டர் கேட்டாங்க. அவன் பேர் லேண்ட் இருக்கு, அவன் பேர்ல இருக்கு, அவன் லேண்ட் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, பேர்ல மட்டும் இருக்கு. அது வச்சுக்கோ. அவன் எல்லா இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த லேண்ட் என் பேர்ல இருக்கு, அது இருக்கா கரெக்ட், பட் லேண்ட் உங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு தெரியும். நம்ம 2 பேரும் வந்து அந்த டைம்ல ஏன் காசு எல்லா சம்பளம் உங்களுக்கு தானே கொடுத்துருவேன், எனக்கு என்ன இன்கம் வந்து அவங்களுக்கு தானே கொடுக்குறேன். ஸோ அந்த டைம்ல நீங்க வாங்குறதுல நீங்க சொல்ல முடியாத என்டையர் கேஷ் உங்களுக்கு நீங்க சொல்ல முடியாதுல்ல. எந்த இயர்ல வாங்குனீங்க இந்த வீடு? 99ல வந்து எல்லாம் நான் போய் அந்த மொத்த ஆஃபீஸ் போய் பார்த்து அந்த லேண்ட் செலக்ட் பண்ணி அந்த டைம்ல அந்த என்டையர் ஏரியா பேடி இருந்தது, நல்லா தண்ணி இருக்குனாலே அதை நான் செலக்ட் பண்ணேன். 25 இயர்ஸ் எங்க சர்வீஸ் இருந்தது 99. ஸோ நான் சொன்னேன் 25 இயர்ஸ் கல்ச்சர் ரிட்டையர் பண்ணும்போது இந்த லேண்ட் வந்து இந்த என்டையர் ஏரியா டெவலப் ஆயிருக்கும். ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. இது ஐடி ஹைவே, இந்த ரோட்ல வந்து ரயில் கனெக்ஷன் இல்லை, அதனால எல்லாம் வந்து நான் யோசிச்சு இங்க நான் வாங்கணும். மொத்த ஆஃபீஸர்ஸ்க்கு நான் தான் கொண்டு போனேன். ஃபர்ஸ்ட் நான் போனேன். மொத்த ஆஃபீஸர் யார் யார் போனாங்க அவன் பேர் நான் வந்து டிவியில சொல்ல வரல, பட் அவன் எல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிடலாம், அதை நான் சொல்ல தேவையில்லை. நான் தான் அந்த பயோனியர், நான் தான் லீடர், நான் தான் அந்த பிளஸ்க்கு ஃபர்ஸ்ட் போறேன். நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? இப்போ வந்து இபி கனெக்ஷன் இமிடியேட்டா ரெஜிஸ்டர் ஆகணும். அந்த கோர்ட்டுக்கு போயிருக்கேன், ரீட் மேண்டமஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். ஓகே, அது இன்னைக்கு கோர்ட்ல வந்திருக்கு. இனிமேல இந்த எஃப்ஐஆர் பாஸ் பண்ணி யார யார தப்பு பொய்யான கேஸ் போட்டேன். உங்க சொந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படி ட்ரெஸ்பாஸ் வரும்? கண்ணு காது இல்லாத ஆளுக்கு தெரியும் இது வந்து டிஜிபி பொண்ணுக்கு கண்ணாடி ஆனா அவங்க சொல்ற ஃபீல் அவங்க சொல்ற என்னோட வீடு தான் அப்படிங்கறாங்க. அவங்க என்னோட வீடு தான், அவங்க அத்துக்கு கண்ணாடி வேணுமா? இந்த டிஜிட்டல் ஏஜ் இது. நீங்க ஓன்லி சிகரெட்டா புடிச்சிடலாம், அது மேல வாய் தரக்கு தேவையில்லை. இது டிஜிட்டல் வேர்ல்ட். இது டிஜிட்டல் வேர்ல்ட்ல யாருமே போய் சொல்ல முடியாது, சிடிஆர் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? பழைய காலம் மாதிரி இல்ல. நீங்க எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எப்படி இமிடியேட்டா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போட்டாங்க, சிடிஆர் எடுத்தா வந்து வரும், அது அவங்களுக்கு தெரியாதா? அப்ப யாரு ஒரு பிரஷர் போடுறாரு? டிபார்ட்மெண்ட் உள்ளதான், வேற இல்லை. அந்த அந்த தாம்பரம் கமிஷனருக்கு உள்ளதான் நடக்குது. இது நான் பேரை சொல்ல விரும்பல. இல்ல இந்த இஷ்யூல போலீஸ் ஆஃபீஸர் யாரா பின்னாடி உங்களுக்கு ஏதாவது செயல்பட்டாங்க எடுத்துக்கலாமா? இருக்காங்க, அதுக்கு நான் மேல் அமைச்சிருக்கேன், டிவில சொல்ல மாட்டேன். அது கோர்ட்டுக்கு அதை ஃபைல் பண்ணுவேன். அந்த இன்னைக்கு அவருக்கு மேல் அமைச்சிருக்கேன். அந்த மேல் காப்பி வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு அமைச்சிருக்கேன், அது வந்து டிஜிக்கு அமைச்சிருக்கேன், ஹோம் செக்ரட்டரி அந்த மேல் அமைச்சிருக்கேன். அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேல இன்னைக்கு காலைல பேசும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கேட்டேன், அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டீங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா பண்ணலாமா சொல்றீங்க? விளையாட்டாயிதா? உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல நான் தங்குறேன், யாருக்கு தெரியாது இங்க நான் இந்த வீட்டுல தங்குறேன். நான் போகும்போது ரூட்ல வந்து எல்லாம் செல்யூட் இருக்கிற பந்தோபஸ்து கொடுக்குறாங்க, என் வண்டி போகுது, போலீஸ் வண்டி. இந்த சைட்ல ஒரே ஒரு ஆள் தான் தங்குறாரு ஆஃபீஸர், யாருக்கு தெரியாது கிளம்பு ஸ்டேஷன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாம், அவன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுல கம்ப்ளைண்ட் யாரு? லேண்ட் ஓனர் வந்து பாப்பாவோட சிக்னேச்சர் வந்து இவங்க என்டோர்ஸ் பண்றாங்க. கோபியோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. கோபியோட என்ன பண்ணீங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க. இதெல்லாம் விளையாட்டா? தப்பிச்சு போயிடுவீங்களா? இதெல்லாம் பண்ண முடியுமா? இல்ல கோர்ட்ல என்ன ஆர்டர் போட்டுருக்காங்க? இப்போ நீங்க உங்க பெட்டிஷன் இல்ல போட போறேன். இப்போ கோர்ட் வந்து வெகேஷன்ல இருக்கு. ஆமா. சோ இந்த மாதிரி கேஸ் வந்து எமர்ஜென்சி கேஸ் கிடையாது, அது விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், நீங்க எஃப்ஐஆர் அவங்க மேல போடும். ஏன்னா அவங்க தான் கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்க, உள்ள வந்திருக்காங்க. அதனால இப்போ நான் ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அப்போ உங்க கம்ப்ளைண்ட் மேல உங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி ஹைகோர்ட் போறீங்க? இல்ல, ஏன் கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் வந்து அதுக்கு அது ஒரே கேஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மேல இருக்கிறதே வந்து நீங்க பாஸ் பண்ணனும். ஓகே, என்னோட கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுங்க. ஓகே ரைட். ஓகே, சொந்த வீட்டுக்குள்ள நீங்க போனா ட்ரெஸ்பாஸ் வராது. எப்படி வரும்? ஆமா, ஓகே. நான் போகும்போது அவன் சொல்றாங்க ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு, நீங்க இருந்தீங்களா?
வாட்ச்மேனா தூங்கிட்டே இருந்தாரு. நான் போனேன், நான் உள்ள தூங்கிட்டு இருந்தாரு. என்னை பார்த்து ஓடி வந்தாரு. ஓடி வரும்போது நான் இருக்க சொல்லிக்க நான் ரிப்பீட் பண்றேன். நான் கேட்ட, தம்பி தெரியுமா யார் வீடு? சொன்னாரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீடு. நான் சொன்னேன், அந்த டோர் மேல யார் பேர் இருக்கு? ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ். அப்படியே ரோஸ் வுட்ல பிராஸ்லெட்ல அவள் பெருசா இருக்கு. ஐயா ராஜேஷ் தாஸ், அது நான் தான். ஐயா நீங்க தான் வாங்க வாங்க வாங்க. இதுதான் நடந்தது. சரி, போலீஸ் உங்க என்கொயரி பண்ணாங்களா இந்த விஷயம்? அதாவது எஃப்ஐஆர் போட மட்டும் என்கொயரி பண்ணாங்களா? அதாவது எந்த என்கொயரி பண்ணாம எஃப்ஐஆர் போட, அவன் வந்து கம்ப்ளைண்ட் வாதுக்கு 2 மணி நேரம் 2 hours போட்டாங்க. இந்த மாதிரி போடுவாங்க. ஸ்பெஷல் டிஜி மேல போட்டுக்கீங்க. என் பேரு மட்டும் ஸ்பெஷல் டிஜி இல்லை, நான் ஆக்சுவல் ஸ்பெஷல் டிஜி. இந்த ஊர்ல 90% மேஜர் லாண்டர் நான் ஹேண்ட் பண்ணிட்டேன். நீங்க முளை பெரியார், குடங்குளம், பரமக்குடி எல்லாம் ஹேண்ட் பண்ணிருக்கேன். 35 வருஷத்துல ஒரு ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. எல்லா கான்ஸ்டபிள் எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படியா உனக்கு காப்பாத்துறதுக்கு கான்ஸ்டபிள் உயிர் கொடுக்குறாங்க கேட்பாங்க. நான் வந்து ஸ்பெஷல் வந்து சும்மா பேருக்கு ஸ்பெஷல் டிஜி கிடையாது, நான் ரியல் ஸ்பெஷல் டிஜி. இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த தாம்பரம் கமிஷனர் ஒரே ஆள் இருக்கு, அந்த ஆள் மேல நான் இன்னைக்கு மேல அமைச்சிருக்கேன். அவருக்கு டார்கெட் பண்ணுவேன். நான் அவர் பேர் நான் டிவில சொல்ல மாட்டேன், அது வெளியே வந்துடும். ஏன்னா நான் மேல அமைச்சாச்சு. சரி சார், நீங்க சட்ட ரீதியா லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக் பாருங்க, யாரு பார்த்தனா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டட் கேஸ் இது. எல்லாரும் சொல்றாங்க ஒரு முட்டாள் இந்த மாதிரி செய்ய மாட்டாரு சொல்றாங்க. மீடியால கேட்டா சொல்றாங்க, போலீஸ் ஆளு வந்தாங்க, அவன் சொல்றாங்க, ஐயா ஒரு முட்டாள் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நான் வந்து சொல்ல நோ கமெண்ட்ஸ், நான் கமெண்ட் அடிக்க மாட்டேன். பட் எல்லாரும் ஒரே வார்த்தை சொல்றேன். நான் சொல்றேன், இபி கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் இருக்கலாம், எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், எல்லாத்துக்கும் தெரியும் என் பேர். எல்லாரும் சொல்றாங்க ஒரு முட்டாள் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், சட்ட பிரச்சனை குறித்து பல்வேறு தகவலை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து அடுத்த விருந்தினரும் சந்திக்க வரை உங்களது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.